என்னை மருத்துவர்கள் மன்னிக்கணும். டாக்டர்ஸ் நாம் நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை தானே பண்ணணும். அதுக்கு தானே டாக்டர்ஸே உண்டாராக, உங்களை மரணத்திலேருந்து காப்பாற்றணும்னு. 40,000 பேருக்கு பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்டெல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ண டாக்டர் 43 வயசில் செத்து போயிட்டார். கொஞ்சம் கவனிங்க, 40,000 பேரை ஹார்ட்லேருந்து காப்பாற்றின டாக்டர் அவர். பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்ட் வைக்கிறது எக்ஸ்பர்ட் அவர். 40,000 ஆப்ரேஷன், ஒரு நாளைக்கு 20 ஆப்ரேஷன் செய்வாரா அவர், 30 ஆப்ரேஷன் செய்வாரா. அப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர்னு சொல்லி 40,000 பேரை காப்பாற்றின ஒரு டாக்டர் தன்னுடைய 43வது வயசுல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஆள் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதை. கரெக்டா இல்லையா? நீ ஊரே வாழ வைக்கிறதுக்கு வழி சொன்னியே, நீ ஏன் வாழல? ஒரே காரணம், நான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் ஒரு பேச்சு பேசியிருந்தேன், மருத்துவ படிப்பு என்னும் மகாமாயை அப்படின்னு. இப்போ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டிகிரியே கிடையாது. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு படிப்பே கிடையாது. எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு வரதட்சணையே கிடைக்காது. எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு பொண்ணே கிடைக்காது. போங்க, என்னடா இந்த ஆள் சபிக்கிற மாதிரி சொல்கிறானே அப்படின்னு. நான் ஏன் சொல்கிறேன்னா, எம்பிபிஎஸ் ஒரு பெரிய விஷயமா நினைச்சதெல்லாம் 1947, 1967, 1987. இப்போ எம்பிபிஎஸ் ஒரு டிகிரியாகவே யாரும் மதிக்கிறது இல்லை. எம்எஸ்ஸாக இருக்கணும், இல்லை ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும், எம்டியாக இருக்கணும், இல்லை எஃப்ஆர்சிஎஸ்ஸாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஒருத்தன் படித்து சம்பாதிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது அரைக்கிழவனாக ஆயிடுவான். பொண்ணு கொடுக்க முடியாது, வழுக்க விழுந்துடும் முதல்ல. அதுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்பான். பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிப்பான். மிஞ்சி போனால் யார் கொடுப்பானா, ஏற்கனவே நர்சிங் ஹோம் கொட்டி வச்சிருக்கிற மாமனார் மாமியார் வேணா ஒழிஞ்சு போகுதுன்னு இவனுக்கு பொண்ணு கொடுப்பானே ஒழிய, இவனுக்கா கல்யாணம் ஆகிறது கஷ்டம். மார்க்கெட்டில் இவனுக்கு வேல்யூ கம்மி. நான் ஏதோ அவங்கள குறை சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அவங்கள என் பிள்ளையா நினச்சி நான் சொல்கிறேன். 35, 36 வயசுக்கு மேலே தான் அவங்க சம்பாதிக்க முடியும். மிஞ்சி போனால் 15,000, 18,000 மாதம் சம்பாதிச்சா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு பெரிய விஷயம். அவங்களுக்கு எப்போ வருமானம் ஆரம்பிக்கும் தெரியுங்களா? கரெக்டாக ஒரு 40 வயசுலேருந்து தான் ஒரு டாக்டருக்கு கிளிக் ஆகும் அவங்க ப்ரொஃபஷன். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? 5 கோடி செலவு பண்ணி படித்தோம், நம்ம இதை எடுக்கணும். அதனால என்னன்னா 18 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ராத்திரி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. விடிய பண்ண ஒரு ஆப்ரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய், ஒரு ஆப்ரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய். அதாவது குயிக்காக அந்த பீரியடு முழுவதும் எல்லாம் சம்பாரிச்சிடணும். இதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சார், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் உள்ளுக்குள்ளே உன்னை வச்சு தைக்கும்போது அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இவன் பிழைச்சி ஏஞ்சி வரணுமேனு மனசில் ஒரு அழுத்தம். இப்படி பண்ணி இவங்க 40லேருந்து 50 வயசுக்குள்ளே ஏர்ன் பண்ணுறாங்க பாருங்க, அதுதான் டாக்டர்ஸுக்கு வருமானம். இந்த 40லேருந்து 50 ஓவராக ஒர்க் பண்ணுறதால 50க்குள்ளே செத்துடுறாங்க சார். எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ இது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ டாக்டருக்கு படிச்சுட்டா கொட்டலாம் பணம்னு நினைக்கிறாங்க. 50 வயசுக்குள்ளே போயிட்டாங்க சார். இதை நான் சொல்லலை, ஹார்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட்டு சொக்கலிங்கம் யார் தெரியுங்களா? அன்பழகன் ஐயாவுடைய மாப்பிள்ளை அவர். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளாஸ் எடுக்கிறவர், மெடிக்கல் காலேஜில் எடுத்தவர். நவ் ஹி இஸ் 85, ஐ திங்க் ஸோ. அவர் ஒரு நாள் பிளேனில் வரும்போது என் தோளை தட்டி சொன்னார், சொல்லுங்கள் சார், ஊராக போய் சொல்லுங்கள் சார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா? எங்கள் வாத்தியாரெலாம் செத்து போயிட்டாங்க சார். நான் கவலைப்படலை, என் ஸ்டூடெண்ட்டும் செத்து போயிட்டாங்க சார். என்னோட லேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் செத்து போயிட்டாங்க சார். கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், அவர் வாத்தியார்னா அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கணும்? போனால் தப்பு கிடையாது. அவர் ஸ்டூடெண்ட்னா எவ்வளோ சின்னவன்? அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டோட வயசு இப்போ 45, 50 தானே இருக்க முடியும். அவனும் செத்து போயிட்டான்னா அப்போ ஊருக்கெல்லாம் வைத்தியம் பண்ற வைத்தியனா நீ இருந்தா போராது. அந்த வைத்தியத்தை வச்சுக்கிட்டு தனி மனித வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு உனக்கு தெரியலன்னா நீ எம்பிபிஎஸ் படித்தால் மட்டும் போதுமா? நீ நீண்ட நாள் வாழ்வதற்குரிய வாழ்க்கை ரகசியத்தை கத்துக்க வேண்டாமா? இது ஒரு கோடு சார். என்னை மருத்துவர்கள் மன்னிக்கணும். நான் சில விஷயத்தை ஓப்பனாக உடைச்சி பேசுவேன். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா நான் எந்த தொகுதியிலையும் நிற்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. எந்த தொகுதியில் நிற்கிற எவனை பற்றியும் எனக்கு கவலையும் கிடையாது. நான் சொல்றது என்ன தெரியுங்களா?
டாக்டர்ஸ் பல பேருக்கு சீக்கிரமா மரணம் வரதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்கு பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்க சார். கொடுக்கலாமா? மெடிக்கல் ரெப்பு அவங்க தன்னுடைய மருந்தை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக ஜஸ்ட் தே வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை த டாக்டர்ஸ். அதனால என்ன பண்றாங்க, ஃபாரின் சரக்கு அது இதுன்னு டாக்டர்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் கற்பனையில் சொல்லலை, என்னுடைய உயிர் நண்பர் 50வது வயதில் இறந்து போனார். கோவையில் மிகப்பெரிய மருத்துவர், மிக 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 திறமையான மருத்துவர். அவர் இறந்ததற்கு ஒரே காரணம் ஓயாத குடி. அதனால் அவருடைய மரணம் மிக விரைவில் வந்து 50 வயதுக்குள் அவர் இறந்து போனார். அவர் மருத்துவமனையை சென்ற ஆண்டு விற்று விட்டார்கள். ஏன்னா பசங்க எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். அவருடைய பிள்ளைங்க இன்னும் வளர்ந்து எம்பிபிஎஸ் படிச்சு இங்க டேக் ஓவர் பண்ண முடியாது. அவர் ஒரே காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது, குடி 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 குடி. நீ டாக்டர் ஆச்சே, நீ குடிக்கலாமா? ஊருக்கே புத்தி சொல்றவனாச்சே, நீ குடிக்கலாமா? 10,000 பேரை காப்பாத்துற நீ எப்படி உன்னை அழிச்சுக்கிறதுக்கான ஒரு காரியம் பண்ணலாம்? குடிப்பது தற்கொலைக்கு சமம் இல்லையா? எனக்கு புரியல. அடுத்தவனுக்கு சொல்லுவதற்காக நமக்கு அறிவு தரப்படவில்லை, நாம் சரியாக வாழ்வதற்காக அறிவு தரப்பட்டது. இதுவே பல பேருக்கு தெரியலையே. நீ எம்எஸ் படித்தால் மட்டும் போதுமா? நீ நிபுணராக படித்தால் மட்டும் போதுமா? வாழ தெரிய வேண்டாமா? இது ரொம்ப முக்கியம். நம்ம யோசிச்சு தெரிந்து கொள்ள வேண்டும்.